பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரையே நம்பி வாழ்கிறதினாலே நம்மேலே தேவனுடைய கிருபையானது அது அளவில்லாமல் நம் மீது அது காணப்படுகிறது. சங்கீதம் 5:12 கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சங்கீதம் 5:12 இப்படியாய் சொல்லுகிறது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற ஒரு தயவுதான் தேவனுடைய கிருபை என்று பொருள்படும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:21 பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய கிருபையானது உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலே கிருபையானது மிகவும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாய் காணப்படுகிறபடினாலே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தேவனுடைய வல்லமைகளும் உங்கள் வாழ்விலே அதிகமாய் இந்த நாட்களிலே காணப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமே இல்லை. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இயேசுவே, உம்முடைய நல்ல நாமத்தை துதிக்கிறோம். இந்த வேளையிலே உம்முடைய கிருபையானது நீதிமான்களுக்கு அது ஆண்டவரே ஒரு பாளையம் போல, ஒரு பாதுகாப்பை போல காணப்படுகிறது. துன்மார்க்கனுக்கு அது வேதனைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே தியானித்தோம். எங்கள் மேலே இன்னும் உம்முடைய கிருபை பெருகட்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இன்னும் அதிகமாய் எங்கள் மேலே நிழலிடட்டும். கர்த்தருடைய மகிமை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.